ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भगवद्गीதை இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம். ந சைதத் வித்மः கதரன்னோ கரியோ யத்வா ஜயேம் யதி வா நோ ஜயேயுः யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஸ் தேவ ஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராः. சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம்: ந இல்லை, ச மேலும், ஏதத் இந்த, வித்மஹா நமக்கு தெரியாம, கதரன் ஏது, ந நமக்கு, கிரையாக சிறந்தது, யத்வா எது, ஜயம் ஜெயம் நாம் வெல்லலாம், யதி அதுவாகில், வா அல்லது, ந நாம், ஜெயேயுஹு அவர்கள் வெல்லுதல், யான் இவர்களை, ஏவ நிச்சயமாக, ஹத்வா கொள்வதால், ந ஒருபோதும் இல்லை, ஜிஜீவிஷாமஹா நாம் வாழ விரும்புவோம், தே அவர்களெல்லாம், அவஸ்திதாக அமைந்துள்ள, பிரமுகே முன்னிலையில், தார்த்தராஷ்டிராக திருதராஷ்டிரரின் மகன்கள். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு: அவர்களை நாம் வெல்வதா, அவர்களால் வெல்லப்படுவதா, எது சிறந்ததென்று நாம் அறியோம். யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரரின் மகன்கள் இப்பொழுது நம் முன்பு போர்க்களத்தில் நிற்கின்றனர். பொருளுரை: போர் புரிவது சத்திரியனின் கடமை என்ற போதிலும், தேவையற்ற சண்டையில் ஈடுபட வேண்டுமா அல்லது விலகி நின்று யாசித்து பிழைக்க வேண்டுமா, இது அர்ஜுனனுக்கு தெரியவில்லை. எதிரியை வெல்லவில்லையேனில் அவன் பிழைப்பதற்கான ஒரே வழி பிச்சை எடுப்பதே. எந்த தரப்பினரும் வெற்றி வாகை சூடலாம் என்பதால் வெற்றி அவனுக்கு நிச்சயம் அல்ல. நீதி பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் வெற்றி அவர்களுக்காக காத்திருப்பதாக ஏற்றுக்கொண்டாலும், திருதராஷ்டிரரின் மகன்கள் போரில் இறந்துவிட்டால் அவர்களை இழந்து வாழ்வது கடினமே. இச்சூழ்நிலை அவர்களுக்கு மற்றொரு தோல்வியே. அர்ஜுனனால் கருத்தில் கொள்ளப்பட்ட இவ்விஷயங்கள் அவன் சிறந்த பக்தன் மட்டுமல்ல, அறிவு சான்றவன், மனதையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் என்பதை நிரூபிக்கின்றன. அரச குலத்தில் பிறந்திருந்தும் பிச்சை எடுத்து வாழ அவன் விரும்பியது அவனது பற்றற்ற தன்மையை காட்டுகின்றது. இத்தகைய குணங்களுடன் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணரின், அவனது குருவின் அறிவுரைகளில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவனை நற்பண்புள்ள சான்றோனாக காட்டுகிறது. அர்ஜுனன் முக்தி பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்பது முடிவு. புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஞானமும் பக்தியும் இல்லையில் முக்தி அடையும் வாய்ப்பும் இல்லை. அர்ஜுனன் இத்தகைய தகுதிகளை பெற்றிருந்தான். அவனது இச்சிறப்பு தகுதிகள் பௌதீக உறவை சார்ந்து அவனது மாபெரும் தகுதிகளை மிஞ்சுவதாக அமைந்துள்ளது. ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी चारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. न चैतद्विद्मः कतरन्नो गरीयो यद्वा जयेम यदि वा नो जयेयुः यानेव हत्वा न जिजीविषामस् தேவ ஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராः. அவர்களை நாம் வெல்வதா, அவர்களால் வெல்லப்படுவதா, எது சிறந்ததென்று நாம் அறியோம். யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரரின் மகன்கள் இப்பொழுது நம் முன்பு போர்க்களத்தில் நிற்கின்றனர். இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம். இது முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு இருக்கும் குழப்பத்துடைய ஒரு தொடர்பு தான் இது. அர்ஜுனுடைய குழப்பம் இப்போ முடிய போறது. அடுத்த ஸ்லோகத்துல அதாவது 7வது ஸ்லோகம், 2வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் மிக முக்கியமான ஸ்லோகம்.
ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துலதான் அர்ஜுனன் தனது சுய விருப்பத்தை கைவிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணடைகின்றான். எப்பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அர்ஜுனன் சரணடைகின்றானோ அப்பொழுதுதான் பகவான் பகவத்கீதையை பேச ஆரம்பிக்கிறார். அது அடுத்த ஸ்லோகம். இப்ப அர்ஜுனுடைய குழப்பம் இவ்வளவு முதல் அத்தியாயத்துல கடந்த 1 மாசமா 2 மாசமா நாம் முதல் அத்தியாயத்தில் இருக்கும் அனைத்து ஸ்லோகத்தையும் படித்து அதில் இருக்கும் அர்த்தத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அர்ஜுனுடைய குழப்பம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது. அப்படி என்ன குழப்பம் அர்ஜுனன்னு கேட்டா, போர்ல ஈடுபடுவதா போர்ல ஈடுபடக்கூடாதா, இதுதான் அர்ஜுனுடைய குழப்பம். ஒரு தர்ம சங்கடம். ஒரு பக்கம் அவன் ஒரு சத்திரியன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயம் அப்படி கட்டமைக்கப்பட்டது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் என்று சமூகம் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பிறவியின் அடிப்படையில் மட்டுமல்ல, அந்த குணங்களின் அடிப்படையில் தான் பிரிவு ஏற்பட்டுள்ளது என்பதையும் நாம் விளக்கி இருக்கிறோம். அப்ப இருந்த சூழ்நிலை அதே மாதிரி அந்த மாதிரி அர்ஜுனன் ஒரு சத்திரிய குலத்தில் பிறந்தவன், சத்திரிய குணங்கள் உடையவன். அப்ப சத்திரியனுக்கான தர்மம் போரில் ஈடுபடுவதுதான். அப்போ ஒரு பக்கம் சத்திரிய தர்மன் அர்ஜுனனை இழுக்கிறது. சத்திரியன் என்கின்ற ஒரு கடமை அவனுக்கு இருக்கு, போர்ல ஈடுபடுவது. ஆனால் இன்னொரு பக்கம் கௌரவர்கள் மீது இருக்கும் பாசம், ஏன்னா எல்லாருமே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கௌரவர்கள் மீது இருக்கும் பாசம் இன்னொரு பக்கம் இழுக்கிறது. இப்போ ஒரு பக்கம் பாசம் இழுக்கிறது, ஒரு பக்கம் சத்திரிய கடமை இழுக்கிறது. எந்த பாதையில போவது, எது செய்யறது, சத்திரிய தர்மத்தை கடைபிடிப்பதா இல்ல பாசத்தை கருத்தில் கொள்வதா, இதுதான் அர்ஜுனன் முன்பு இருக்கும் குழப்பம். அதனால போர்ல எனக்கு இஷ்டம் இல்லை, போரில் ஈடுபடுவதில் எனக்கு இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை, போர்ல ஈடுபட்டா என்னெல்லாம் மோசமான பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வாதங்களாக கிருஷ்ணர் முன்னாடி முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் வைக்கிறார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வாதம் தான். அவர்களை நாம் வெல்வதா அவர்களால் வெல்லப்படுவதா, எது சிறந்தது என்று நாம் அறியோம். எது சரி, நான் அவர்களால் வெல்லப்படுவதா நான் அவரை வெல்வதா, எது நல்லது என்பது நமக்கு தெரியாது. ஸோ அர்ஜுனுடைய மனசுல குழப்பம் தான் இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட குழப்பம் அப்படின்னு கேட்டா, இந்த போர் பகவானால் நிர்ணயிக்கப்பட்டது, பகவானால் முடிவெடுக்கப்பட்டது. பகவான் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இவ்வுலகில் அவதாரம் எடுத்திருக்கிறார். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், பகவான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இந்த போரையும் அவர் நடத்த விரும்புகிறார் அப்படிங்கிற விஷயம் அர்ஜுனனுக்கு இன்னும் தெரியல. அந்த அறியாமையின் காரணத்தினால தர்ம சங்கடத்தில் அர்ஜுனன் மூழ்கியுள்ளான். அதனால போர்ல ஈடுபடுவதா ஈடுபடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இனி வரும் இருக்கிற ஸ்லோகங்கள், அதாவது ஒட்டுமொத்த பகவத்கீதையில் நாம் பார்ப்போம். பகவான் அவனுக்கு பகவத்கீதைங்கிற உபதேசத்தை அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார். அந்த உபதேசங்களை கேட்ட பிறகு ஒரு விஷயம் அர்ஜுனன் மனசுல தெளிவாகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணர் ஒரு சாதாரண व्यक्ति அல்ல, நம்மை போல் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இச்சிருஷ்டியை படைத்து காத்து அழிக்கிற முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த பகவத்கீதையில பல இடங்கள்ல பகவான் தெரிவிக்கிறார். 11வது அத்தியாயத்துல பிரத்யட்சமாக விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு காட்சியை அளிக்கிறார். இதெல்லாம் கேட்ட பிறகு அர்ஜுனன் மனசுல முழு நம்பிக்கை ஏற்படுறது. என்ன நம்பிக்கை ஏற்படுறது? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் பகவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுறது. இந்த சிருஷ்டியை படைத்தவர் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுறது. நம்மை போல் ஒரு சாதாரண व्यक्ति இல்லை அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் தீர்ந்து, இந்த போர் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு உயர் காரணத்துக்காக பகவான் இந்த போரை விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நாம் போர்ல ஈடுபட்டாலும் சரி ஈடுபடலைனா சரி எப்படியும் இந்த போர் நடந்தே தீரும். அந்த விஷயத்தையும் அர்ஜுனன் பகவத்கீதையில புரிஞ்சுக்கிறார். அதனால போர்ல ஈடுபட்டாலும் சரி ஈடுபடலைனாலும் சரி எப்படியாவது பகவான் இந்த போரை நடத்தியே தீருவார். அதை நிறுத்த முடியாது. பகவானுடைய விருப்பத்திற்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இன்னொரு பேரு ஓம் சத்திய சங்கல்பாய நமஹா அப்படின்னு பேரு. அவர் ஒரு சங்கல்பம் எடுத்தார்னா அது சத்தியம், அது நடந்தே தீரும். நாம ஒரு விஷயத்த நினைக்கலாம், சாதிக்கணும்னு நினைக்கலாம், முயற்சி எடுக்கலாம், பல திட்டங்கள் தீட்டலாம். ஆனா அதுல பல எதிர்ப்பு வரலாம், அது நடக்காமலும் போகலாம். இதெல்லாம் நமக்கு நடைமுறையில அனுபவம் இருக்கு. ஆனா பகவான் ஒரு விஷயத்தை நினைத்தார் என்றால், இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சார்னா அது நடந்தே தீரும். அந்த விஷயத்தையும் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறார் பகவத்கீதையின் உபதேசங்கள்ல. அதனால அர்ஜுனன் போர்ல ஈடுபடுறாரோ ஈடுபடலையோ போர் நடந்தே தீரும். அவனுடைய கடமை, அர்ஜுனுடைய கடமை சத்திரியனாக போர் புரிவது. அது மட்டுமில்ல,
போரில் ஈடுபட்டு பகவானை திருப்திப்படுத்துவது. இந்த விஷயத்தெல்லாம் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் இனிமேதான் இந்த உபதேசங்கள்லாம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனால் கொடுக்கப்படும். அந்த உபதேசங்கள்லாம் கேட்ட பிறகு அர்ஜுனன் மனசுல இருந்து எல்லா சந்தேகமும் நீங்கிய பிறகு முழு மனதுடன் கிருஷ்ணரின் திருப்திக்கு ஒத்துழைச்சு அந்த போரில் ஈடுபடுறார். இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் பகவத்கீதையுடைய மைய பொருள், சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த பகவத்கீதை. பகவத்கீதையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த உபதேசங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நமக்கும் பொருந்துமான்னு கேட்டா கண்டிப்பாக பொருந்தும். நாமும் பல சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் குழப்பத்தில் இருக்கலாம். என்ன முடிவெடுக்கிறது, என்ன செய்யறது, எந்த மாதிரி ஒரு பாதையில நாம் முன்னேறுவதுங்கிறதுல நமக்கு சந்தேகம் இருக்கலாம். இப்ப பகவத்கீதையில கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் இன்னைக்கு 21st century 2023 இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கூட நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். அந்த மைய விஷயத்தை, சென்ட்ரல் பாயிண்ட், மைய கருத்தை நாம பகவத்கீதையில் தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே பல தடவைகள் நாம விளக்கி இருந்த மாதிரி பகவத்கீதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 அடிப்படை விஷயங்கள். இந்த 3 அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் பகவத்கீதையை நன்றாக புரிந்து கொண்டுள்ளோம் என்று நாம் கருதலாம். அந்த 3 அடிப்படை விஷயங்கள் என்னவென்று கேட்டால், முதல் விஷயம், நாம் இந்த உடல் அல்ல. இதைத்தான் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல பல ஸ்லோகங்கள்ல பகவான் தெளிவுபடுத்துறார். உடல் அழியக்கூடிய வஸ்து, நாம் ஆத்மா அழிவற்றவர்கள், நிரந்தரமானவர், நித்தியமானவர். நாம் இந்த உடல் அல்ல. நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது நிரந்தரமான அழிவற்ற வஸ்து. உடலுக்குத்தான் அழிவு மரணமே தவிர நமக்கு அழிவு கிடையாது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணரால் தெரிவிக்கப்பட்ட முதல் அடிப்படை விஷயம். 2வது அடிப்படை விஷயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மை போல் ஒரு சாதாரண వ్యక్తి கிடையாது. அவர் சிருஷ்டியை படைத்த முழுமுதற் கடவுள். இந்த விஷயம் பகவத்கீதையில் கிருஷ்ணரால் பல இடங்கள்ல தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். 10வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தஹ சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவசமன்விதாக. சிருஷ்டி அனைத்தும் என்னிடமிருந்தான் தோன்றியுள்ளது. இதை தெரிந்து கொண்டவன், நன்றாக அறிந்து கொண்டவன் புதா, அவன் அறிவுள்ளவன். பாவசமன்விதாக, முழு பாவத்துடன் பக்தியுடன் எனது தொண்டில் ஈடுபடுகின்றான் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார். அப்ப முதல் அடிப்படை விஷயம், நாம் இந்த உடல் அல்ல. உடலுக்குத்தான் மரணம், உடலுக்குத்தான் அழிவு. நாம் நிரந்தரமான அழிவற்ற நித்தியமான ஆத்மா. 2வது அடிப்படை விஷயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு முதற் கடவுள். அதனாலதான் நம்ம பகவத்கீதையில பார்த்தோம்னா, அர்ஜுனனை குறிக்கும் போது அர்ஜுன உவாச்ச, சஞ்சயனை குறிக்கும் போது சஞ்சய உவாச்ச, திருதராஷ்டரை குறிக்கும் போது திருதராஷ்டிர உவாச்ச. ஆனா கிருஷ்ணரை குறிக்கும் போது கிருஷ்ண உவாச்சன்னு பகவத்கீதையில எங்கேயுமே வியாசதேவர் எழுதல. ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு தான் பகவான ஒரு அடையாளம் வியாசதேவர் செய்துள்ளார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். இது 2வது அடிப்படை விஷயம். 3வது அடிப்படை தத்துவம், நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நிரந்தரமான ஒரு தொடர்பு உள்ளது. எட்டர்னல் ரிலேஷன்ஷிப், நிரந்தர உறவு ஒன்று உள்ளது. அந்த நிரந்தர உறவு என்ன என்று கேட்டால், நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பின்ன பகுதிகள், தொண்டர்கள். இது பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. அதாவது நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பின்ன பகுதிகள், அம்சங்கள். மமைவா அம்சஹா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அம்சம் அப்படின்னு சொன்னா, அம்சத்துடைய கடமை முழுமையாக இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது, அவருக்கு தொண்டு செய்வது, அவரின் விருப்பத்துக்கு இணங்கி நடப்பதுதான் அம்சத்துடைய கடமை. அப்ப அதனால நாம் அனைவரும் நமது வாழ்க்கை லட்சியம் என்னவென்று கேட்டால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுதான். ஏன்னா நமக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நிரந்தரமான ஒரு தொடர்பு உள்ளது. மற்ற எல்லா உறவுகளுமே தற்காலிகமான உறவுகள். அர்ஜுனன் எதுக்காக அழறார்? பீஷ்மருக்காகவும் துரோணாச்சாரியருக்காகவும் கர்ணனுக்காகவும் அஸ்வத்தாமருக்காகவும் துரியோதனனுக்காகவும். இதெல்லாம் தற்காலிகமான உறவுகள். உடல் மாறின பிறகு இந்த உறவுகள் எல்லாம் மாறிவிடும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் அம்மா, அப்பா, தம்பி, நண்பர்கள் என்று பல உறவுகள் இருக்கலாம். அந்த உறவுகளின் அடிப்படையில் சில கடமைகள் இருக்கலாம், அது செய்ய வேண்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நித்தியமான உறவினர், நம்மை விட்டு என்னைக்குமே பிரியாத ஒரு व्यक्ति யாருன்னு கேட்டா அது கிருஷ்ண பரமாத்மா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அதனால
நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நிரந்தரமான ஒரு உறவு உள்ளது. அந்த நிரந்தர உறவின் அடிப்படையில் நிரந்தர கடமைகள் உள்ளன. வாழ்க்கையில நமக்கு 2 விதமான கடமைகள் உண்டு. ஒண்ணு உடல் சார்ந்த கடமைகள், உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள். இந்த ஒரு குறிப்பிட்ட ஜென்மத்துல ஒரு குறிப்பிட்ட உடலை நான் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஒருத்தர் எனக்கு அம்மா, ஒருத்தர் எனக்கு அப்பா, ஒருத்தர் எனக்கு மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள். ஆனால் நான் உடல் அல்ல, நித்தியமான ஆத்மா. இப்போ உடல் சம்பந்தப்பட்ட தற்காலிகமான சில கடமைகள் உள்ளன. அதே நேரத்துல நித்தியமான நிரந்தரமான அழிவற்ற ஒரு கடமை உள்ளது. அந்த கடமை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது. அந்த நித்தியமான நிரந்தர கடமைக்கு நாம் என்னைக்குமே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை என்னைக்குமே நாம மறக்க கூடாது. இதுதான் பகவத்கீதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப இதை நாம் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் இலக்கு என்ன, நம் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நமது செயல்களால் நாம பல செயல்களில் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு டாக்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக, பிசினஸ்மேனாக, ஸ்டூடெண்டாக, ஹவுஸ் ஒய்ஃபாக, என்னென்னவோ கடமைகள், அரசியல்வாதியாக பல கடமைகள் இருக்கலாம். இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயம் கட்டமைத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இவர்கள்லாம் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள்லாம் இன்னைக்கு பிரிக்க முடியாது. சமுதாயம் மாறிவிட்டது, காலம் மாறிவிட்டது, மக்களின் உணர்வு தன்மைகள் எல்லாம் மாறிவிட்டன. அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பல செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பிசினஸ்மேன், அது இதுன்னு. அப்ப அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா செயல்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக நாம் செய்ய வேண்டும், அவரை திருப்திப்படுத்த வேண்டும். இதுவும் பகவத்கீதையில் கிருஷ்ணரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்துல போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் யாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. சாந்தி வேணும்னா, நிம்மதி வேணும்னா பகவான் சொல்றார் பகவத்கீதையில 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம், எல்லா விதமான யாகங்கள், செயல்கள், தபசாம்னா ஏதாவது ஒரு முயற்சியில நாம தவம் ஏற்றுக்கொள்வது. அப்படிப்பட்ட எல்லா செயல்களையும் அனுபவிப்பவன் நானே. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகங்களுக்கும் மகேஸ்வரன் நான். சுஹிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாழிகளின் மிக நெருங்கிய நண்பன். சுஹிருத்னா மிக நெருங்கிய நண்பன். சுஹிருதம் சர்வபூதானாம் நான். இதை தெரிந்து கொண்டால் ஞாத்வா சாந்தி மிருச்சதி, உண்மையான சாந்தி கிடைக்கும். இதுக்கு ஆங்கிலத்தில் சில பிரபுபாத் அவர்கள் எழுதுறார், திஸ் இஸ் த பீஸ் ஃபார்முலா ஃபார் தி என்டையர் வேர்ல்டு. பீஸ் ஃபார்முலானா உலகமே அமைதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்னா இதுதான் அந்த ஃபார்முலா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். எல்லா உலகங்களுக்கும் அவரே எஜமான் என்கின்ற விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா செயல்களும் அவரின் திருப்திக்காக நாம் செய்ய வேண்டும். இதுதான் பகவத்கீதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம். இந்த தத்துவத்தை நாம் நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் பகவத்கீதை மூலமா பகவான் உலகத்துக்கே தெரிவிக்க விரும்புகிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அர்ஜுனன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனா அர்ஜுனனுக்கு உண்மை என்னங்கிறது எல்லாமே தெரியும். எப்படி பகவான் இந்த உலகத்துல இறங்கி வராரோ அதே மாதிரி அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு நித்திய தாசர் தான். கிருஷ்ணர் யார், கிருஷ்ணருடைய விருப்பம் என்ன, கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு எதற்காக இறங்கி வரார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அர்ஜுனனுக்கு தெரியும். இருந்தாலும் பகவானின் யோகமாய சக்தியின் காரணத்தினால இப்ப பகவத்கீதையின் உபதேசங்கள் வெளிவர வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக அர்ஜுனனின் ஞானம் பகவானால் மூடப்பட்டுள்ளது. அதனால அர்ஜுனன் இப்படி அஜ்ஞானத்தனமா பேசுறார். உண்மையிலேயே அர்ஜுனன் அஞ்ஞானி கிடையாது. பகவானின் நித்திய தாசன். கிருஷ்ணர் யார், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணரும் அவருக்கும் என்ன சம்பந்தம், பகவத்கீதையில் இருக்கிற எல்லா உபதேசங்களும் அர்ஜுனனுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக பகவானின் யோகமாய சக்தியின் ஆதிக்கத்தின் காரணத்தினால அர்ஜுனன் இப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞான சூழ்நிலையில் வைக்கப்படுகிறார். அதன் காரணமாக இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் அர்ஜுனன் கேட்டு நாம் இந்த உலகத்தில் வாழும் மக்கள் நமக்கு கீதோபதேசம் கிடைக்கும். இதுதான் பகவானுடைய திட்டம். அதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த போர் பகவானுடைய விருப்பம்.
பல பேர் கேள்வி கேட்கலாம், போர் என்பது வன்முறையாச்சே, ஏன் பகவான் அதை அனுமதிக்க வேண்டும்? போரை தவிர்த்திருக்கலாம் வேண்டுமே, போர் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணுமே, போரை ஏன் பகவான் வலியுறுத்துறார் அப்படின்னு கேட்கலாம். இதற்கு பதில் இருக்கு. குருக்ஷேத்திர போர் நடப்பதற்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போரை நிறுத்துவதற்காக எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பாண்டவ தூதராக பாண்டவர்களின் சார்பில் கௌரவர்களை சந்தித்து துரியோதனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் எப்படியாவது செய்து போர் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே செய்தார். ஏன் இவ்வளவு என்ன, நீ ராஜ்யத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா பாண்டவர்களுக்கு உரிமை உள்ள ராஜ்யத்தை திரும்பி தரேன் அப்படின்னு துரியோதனன் வாக்கு கொடுத்திருந்தான். அந்த சூதாட்டத்தில் ஆட்சியை இழந்த பிறகு 12 வருஷம் காட்டுக்கு செல்ல வேண்டும் பாண்டவர்கள், 13வது வருஷம் அஜ்ஞானவாசத்தில் இருக்க வேண்டும், அதன் பிறகு திரும்பி வந்தப்புறம் ராஜ்யத்தை நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தான் துரியோதனன். பாண்டவர்கள் 12 வருஷம் காட்டுக்கு சென்று 1 வருஷம் அஜ்ஞாத வாசமும் முடித்து விட்டு திரும்பி வந்து ராஜ்யத்தை கேட்டபோது துரியோதனன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்து விட்டான். அதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சமாதான பேச்சு நடத்தி, ராஜ்யத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 5 கிராமத்தை கொடுத்தா போரும், பாண்டவர்கள் இவ்வுலகில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து விடுவார்கள், காலத்தை கழித்து விடுவார்கள் என்றெல்லாம் பகவான் பேசி பார்த்தார். எதுக்குமே துரியோதனன் சம்பந்திக்கல. ஒரு குண்டூசிய இந்த பூமியில நுழைச்சா எவ்வளவு பூமி இருக்குமோ, எவ்வளவு இடம் இருக்குமோ அவ்வளவு இடம் கூட நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அடம் பிடித்தான் துரியோதனன். அதனால போர் ஒண்ணுதான் வழி. அது மட்டும் இல்ல, 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த சூழ்நிலை என்னன்னா, உலகில் பல தீய சக்திகள் எல்லாம் அரசர்களின் வேடத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதனால மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. அதனால பகவான் அவதாரம் எடுத்து இந்த தீய சக்திகளை எல்லாம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஒன்று சேர்த்து எல்லாரையும் ஒரே இடத்தில் கொல்வதற்கு பகவான் திட்டம் செய்திருந்தார். அது மட்டுமில்ல, பகவானின் முன்னிலையில் மரணமடைந்த அனைவருமே மோட்சத்தை அடைந்து விட்டார்கள் என்று ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் வேற ஒரு இடத்துல சொல்றார். சாதாரணமா இந்த உலகத்திலிருந்து மோட்சம் அடைகிறது மிகவும் கடினம். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பார்வையில் அவரின் முன்னிலையில் மரணமடைந்த காரணத்தினால் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பங்கேற்ற எல்லா போர் வீரர்களும் மோட்சத்தை அடைந்து விட்டார்கள். அதனால்தான் பிரபுபாத் அவர்கள் சொல்றார், காட் இஸ் அப்சல்யூட். அவர் எது செய்தாலும் எல்லோருக்கும் அதனால் நன்மையே ஏற்படும். அதனால இந்த குருக்ஷேத்திர போர் நடக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு கெட்ட விளைவும் ஏற்படல. இதுதான் உண்மை. அதனால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பகவத்கீதையிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செயல்பட வேண்டும். அவரை திருப்திப்படுத்த முயற்சி செய்தால் நாம் ஆட்டோமேட்டிக்கா தானாகவே நமக்கு திருப்தியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இதை நடைமுறையில் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தது கலியுகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பகவானை திருப்திப்படுத்துவது தான் தத்துவம். அந்த தத்துவத்தை எப்படி நடைமுறையில கொண்டு வருது, பிராக்டிக்கலா அதை எப்படி நான் செய்யறது அப்படின்னு கேட்டா, இந்த கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம். இந்த மகாமந்திர ஜபத்தை நாம் செய்தால் பகவானை திருப்திப்படுத்துவதற்கு சமம். இது பகவானுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய மற்ற செயல்களை எல்லாம் பகவானின் திருப்திக்காக எப்படி செய்வது அப்படிங்கிற ஞானமும் அறிவும் நமக்கு இந்த மந்திர ஜபத்தால் கிடைக்கும். ஏனென்று கேட்டால், பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி சர்வஸ்யாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா மத்தஹ ஸ்மிருத ஞானம் அபோகனம் ச. 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்ற, சர்வஸ்யாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா, எல்லோரோட இதயத்திலும் நான் பரமாத்மாவாக வசிக்கின்றேன். மத்தஹா என்னிடமிருந்து, ஞானம் அபோகனம் ஸ்மிருதி ஞாபக சக்தி மறதி ஞானம், இது மூணும் என்னிடமிருந்து தான் தோன்றுகின்றன அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும். அதுக்காக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இதை எடுத்து சொன்னது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு.
அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனலா இப்படிப்பட்ட ஹரே கிருஷ்ணா இயக்கம் என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பளித்தவர் ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். ஆக பகவத்கீதையை படிச்சு ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுதான் நமது வாழ்க்கையின் லட்சியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருப்திப்படுத்துற செயல்முறை இந்த கலியுகத்தில் மிக எளிமையாக கொடுத்தது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அந்த செயல் என்னன்னு கேட்டா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்படிப்பட்ட ஜபத்தில் நாம் ஈடுபட்டால் நாம் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்தலாம். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சி செய்தால் நமக்கு ஆத்ம திருப்தி தானாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, மற்ற எல்லா செயல்களையும் பகவானின் திருப்திக்காக எப்படி செய்வது அப்படிங்கிற ஞானமும் நமக்கு கிடைக்கும். அதனால நாம் செய்ய வேண்டிய விஷயம், பகவத்கீதை உண்மை உருவில் இந்த புஸ்தகத்தை படிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். இந்த 2 விஷயங்கள், இந்த 2 செயல்களில் நாம் ஈடுபட்டா நாம் யார், கடவுள் யார், வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உண்மையான சந்தோஷம் என்ன, துக்கத்தின் காரணம் என்ன, நிரந்தர அமைதி என்ன என்கின்ற எல்லா தெளிவும் நமக்கு வரும். எல்லா சந்தேகங்களும் நீங்கிவிடும். உண்மையான நிரந்தரமான அமைதி, சந்தோஷத்தை இதைதான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இந்த ஆன்மீக செயல்கள்ல நமக்கு கிடைக்கும். இதுவே நமது வாழ்க்கையின் லட்சியம். வணக்கம். ஹரே கிருஷ்ணா.